வணக்கம். யோசிச்சு பாருங்க, உங்க ஹெல்த்தையும் அழகையும் ஒரே ஒரு பழத்தால மாத்த முடியும்னா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம இந்திய நெல்லிக்காய், அதாவது ஆம்லா. இந்த சூப்பர் ஃப்ரூட்டை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி சிம்பிளா யூஸ் பண்ணலாம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்களே சொல்லுங்க, ஒரே ஒரு பழம் உங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி ஹேர் ஃபாலை நிறுத்தி உங்க ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுத்தா எப்படி இருக்கும்? சும்மா சூப்பரா இருக்கும்ல? ஆமாங்க, நம்ம ஆம்லா இதையெல்லாம் செய்யும். அதோட ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நூத்துக்கணக்கான வருஷமா ஆயுர்வேதத்துல ஆம்லாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ அதுல இருக்கிற ஏகப்பட்ட சத்துக்கள்னால மாடர்ன் சயின்ஸும் அது கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த பழங்கால பொக்கிஷத்தை நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, ஆம்லாவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா பிளான் பண்ணிட்டா உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்கு நாம நம்மள தண்ணி சில முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கணும். என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் உங்க ஆம்லா பயணத்துக்கான ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். முதல்ல உங்க கோல் என்னன்னு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு உள்ள இருந்து ஹெல்த் வேணுமா, முடி நல்லா ஸ்ட்ராங்கா வளரணுமா, இல்ல ஸ்கின் பழப்பழன்னு இருக்கணுமா? அது முடிவு பண்ணிட்டா அதுக்கேத்த மாதிரி ஃபார்மை செலக்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமா, எது யூஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிட்டு எப்பவும் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். அதுதான் சேஃப். ஓகே, அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரி ஆம்லா கரெக்டா இருக்குன்னு முடிவு பண்ணலாம். ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ நீங்க தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். உங்களுக்கு பவர்ஃபுல்லான ரிசல்ட் வேணுமா, இல்ல ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி வேணுமா? உங்களுக்கு முழு சத்தும் உடனடி பலனும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெஷ் பழம் இல்லனா ஜூஸ் தான் பெஸ்ட். ஆனா நம்ம பிஸியான லைஃப்ல ரொம்ப மெனக்கேடாம யூஸ் பண்ணணும்னா ஆம்லா பவுடரோ இல்ல எண்ணெயோ ரொம்பவே வசதியா இருக்கும். சூப்பர். இப்போ நாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஆம்லாவை நம்ம டெய்லி லைஃப்ல சேர்க்கறதுக்கான சில சிம்பிளான ஆனா ரொம்ப எஃபெக்டிவான ரெசிபீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தை உள்ளிருந்து எப்படி சூப்பரா மாத்துறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சில சிம்பிள் வழிகள் இருக்கு. பாத்தீங்களா, வீட்லயே ஃப்ரெஷ் ஆம்லா ஜூஸ் போடுறது எவ்ளோ ஈஸின்னு? இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும், நல்ல ரிஃப்ரெஷிங்கான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி. அதோட புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு புதுசா இருந்தா ஒரு பிஞ்ச் கருப்பு உப்போ இல்ல கொஞ்சம் தேனோ சேர்த்துக்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சமா குடிச்சு பாருங்க, அதுதான் நல்லது. காலையில ரொம்ப அவசரமா கிளம்புற ஆளா நீங்க? அப்போ இது உங்களுக்கு தான். உங்க மார்னிங் ஸ்மூதில சும்மா ஒரு டீஸ்பூன் ஆம்லா பவுடரை கலந்தா போதும், நாள் முழுக்க தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைச்சிடும், இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும். உங்க டேவை எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ண இது ஒரு செம ஈஸி வழி. சரி, அடுத்தது நம்ம முடிக்கு வருவோம். ஆம்லாவோட பவர் என்னன்னா, அது உங்க முடிய வேர்ல இருந்து ஸ்ட்ராங் ஆக்கி ஒரு நேச்சுரல் ஷைனிங் கொடுக்கும். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான நேச்சுரல் ரெமெடி. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மசாஜ் பண்றது உங்க முடிய வேர்ல இருந்து பலப்படுத்தும். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். இன்னும் கொஞ்சம் டீப்பான கண்டிஷனிங் வேணும்னா இந்த ஹேர் மாஸ்க் ஒரு சூப்பர் சாய்ஸ். ஆம்லா பவுடரோட தயிர், தேங்காய் எண்ணெய் சேரும்போது உங்க முடிக்கு தேவையான புரோட்டீன், மாய்ஸ்சர் எல்லாமே கிடைக்கும். வீட்லயே செஞ்ச ஒரு நேச்சுரல் ஸ்பா ட்ரீட்மெண்ட் மாதிரி உங்க முடிய நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். ஃபைனலா நம்ம ஸ்கின் கேருக்கு வருவோம். ஆம்லா நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆக்கவும் ரொம்ப ஜென்டிலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். கடையில வாங்குற கெமிக்கல் டோனருக்கு பதிலா இந்த நேச்சுரல் ஆம்லா டோனரை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்க ஸ்கின் போஸை டைட்டன் பண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வைக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், முகத்துல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கையிலையோ இல்ல காதுக்கு பின்னாடியோ கொஞ்சமா அப்ளை பண்ணி பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அலர்ஜியும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும்போது இல்ல உங்க ஸ்கின் ரொம்ப டல்லா தெரியுதுன்னு ஃபீல் பண்ணும்போது இந்த ஃபேஸ் மாஸ்க் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். ஆம்லாவோட பிரைட்னஸ், தேனோட மாய்ஸ்சர், ரோஸ் வாட்டரோட அந்த சூதிங் எஃபெக்ட், இது மூணும் சேரும்போது உங்க ஸ்கின் நல்லா சாஃப்டா பலன்னு ஆயிடும். ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆம்லாவை யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன பாதுகாப்பு விஷயங்களை மனசுல வச்சுக்கணும்னு பார்க்கலாம். ஆம்லாவோட முழு பலனையும் நாம அனுபவிக்கணும்னா இந்த சேஃப்டி டிப்ஸை ஃபாலோ பண்றது ரொம்ப அவசியம். நீங்க அதை சாப்பிட்டாலும் சரி, வெளியில அப்ளை பண்ணாலும் சரி, இந்த ரூல்ஸை மறக்காதீங்க. குறிப்பா நீங்க பிரெக்னெண்டா இருந்தா இல்ல வேற ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தா உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே சேஃப்டி ஃபர்ஸ்ட். இப்போ ஆம்லாவோட பவர் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம லைஃப்ல செய்யற ஒரு சின்ன மாற்றம் பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். உங்க ஹெல்த் ஜர்னில ஆம்லாவையும் சேர்த்துக்கிட்டு அதோட அற்புதங்கள் அனுபவிக்க நீங்க ரெடியா? அப்ப ஏன் வெயிட் பண்ணும்? இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.